எந்திரா. போ. போடா போ. பாருடா, உன் கூட வந்தவனோட நிலைமை பாரு. உசுறு மட்டும்தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா அவன் அப்படியே செத்துருவான். நீ ஒழுங்கா உண்மையை சொன்னா இவனை காப்பாத்தலாம், இல்ல இவனோட சேர்ந்து நீ சாக வேண்டியதான். மாறினே, மாறினே, உனக்கு ஒண்ணு ஆகாதுனே. உன்னை சாக விட மாட்டேனே, உன்னை சாக விட மாட்டேன், உன்னை சாக விட மாட்டேனே. போடா போ. போடா நட போ. தகவல் சொல்லிட்டான் சார். வர்றதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டாங்க போல. ஐயா இதை விட்டுருங்கய்யா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுயா. கஞ்சா மூட்டை எங்கடா இருக்கு? யோ அங்க போய் தேடுங்க. ஏய் ஐயோ அப்பா. ஏய் தேடுங்க, போய் பாருங்க. அப்பனும் பிள்ளையும் தண்ணி கட்ட பாக்குறீங்க. சொன்னா கேளு விஜி. ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஒன்னும் இல்ல, நீ பயப்படாத. நான் மாமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நீ குழந்தைங்களை கூட்டிட்டு திருச்சிக்கு போயிரு. இல்ல சொல்றேன்ல, நீ கிளம்பு. நான் காலையில ஃபோன் பண்றேன். பாத்து டேய், பாத்து கூட்டு போடா. கிளம்பு. மாமா இதான் கசாயம் குடிங்க மாமா. மாப்பிள்ள காலில இருந்து வெறுவைத்தோட இருக்கு, இதையாவது கொஞ்சம் குடிப்பா. போச்சு, எல்லாம் போச்சு. இத்தனை வருஷம் கட்டி காத்த மான மரியாதை எல்லாம் எல்லாம் போச்சு. பொண்டாட்டி பிள்ளைங்களை அனாதையா விட்டுட்டு நாமளும் தலைமுறை வாங்கி பயந்து சாகுற மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது பண்ணணும்பா. சும்மாரா, நம்ம தொழில் இதெல்லாம் சகஜண்டா. லாயர் ஃபோன் பண்ணுவாரு, அது வரைக்கும் அமைதியாயிரு. என்னையா? ஐயா டயர் பஞ்சருங்கய்யா. யோ சீக்கிரம் என்னன்னு பாரியா. சரிங்க.
ரமேஷ் சார், நான் தான் பாண்டியன் பேசுகிறேன். வர வழியில் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ஆமாம், ஒரு 1/2 hour லேட் ஆகும் போல இருக்கு. இல்லை சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார், நேராக அக்யூஸ்ட்டை கோர்ட்டுக்கு கூட்டு வந்துடுறேன். வச்சிடறேன் சார். சார், என்னடா ஒரு ஐயாட்ட கேட்டு வந்துடுறேன். சார், என்னையா? அக்யூஸ்ட் யூரின் போட முடியா சார்? யோ, அவனை கூட்டு போயா. சரிங்க சார். ஏய் வாடா, வா. யோ கனகு, சீக்கிரமா டயரை மாத்தியா. சரிங்க ஐயா. போடா. சார், அக்யூஸ்ட் தப்பிச்சு ஓடுறான் சார். ஏய், யோ, வாங்கயா. புடியா அவனை. எப்படி? ஏய், நில்றா. ஏய், சீக்கிரம் வா. ஏய், நில்றா. ஏய், நில்லு, சொல்ல கேளு. யோ, என்னையா ஆள் நீ? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அக்யூஸை தப்பிக்க விட்டுருக்க? என்னையா போலீஸ்கார நீ? என்ன டியூட்டி பார்த்திருக்க? இப்படியா கேரளா சார்பா? இங்க பாருமா வசந்தி, உனக்கு ஒண்ணுன்னா அது எங்களால தாங்க முடியாதும்மா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்து நீ சந்தோஷமா இருக்கிறத நாங்க பார்க்கணுமா. இங்க பாருமா, அவன் எவ்வளவு பெரிய சோழி செஞ்சிருக்கான் தெரியுமா? மூட்டை மூட்டையா கஞ்சா கடத்திருக்கான். கேள்விப்பட்டவனே எனக்கு உடம்பே ஆடி போச்சு. இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்க. போலீஸ்ல மட்டும் மறுபடி மாட்டினா ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாது. அயோக்கிய பயமா அவன் நல்லவனா? சீ சீ சீ. ஊருக்குள்ள தலை காட்ட முடியலம்மா. நம்ம சாய் ஜனங்களாம் ரொம்ப கேவலமா பேசுறாங்கம்மா. மாமா, படிச்ச புள்ள, நாம சொல்றத சொல்லியாச்சு, புரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க மாமா. லாயர்ப்பா, பேசு. சுந்தர, ஒரு முக்கியமான விஷயமா தான் போன் பண்ணேன். எல்லாமே நமக்கு சாதகமாக தான் இருக்கு. அப்பாவை பயப்படாம இருக்க சொல்லுங்க. எப்படி பயப்படாம இருக்கிறது? சரக்கெல்லாம் பிடிச்சிட்டாங்க. மாட்டினவன் நம்ம பேரை சொல்லிட்டான். கோர்ட்டுக்கு போற வழியில அந்த பையன் போலீஸ்ல இருந்து தப்பிச்சிட்டேன். நம்ம நல்ல நேரம். நம்ம பயிர் செஞ்சதெல்லாம் பட்ட நிலம் இல்லை, எல்லாம் புறம்போக்கு நிலம். இந்த ஒன்றை வச்சே நம்ம கேஸை உடைச்சு போடலாம். அவன் மறுபடியும் போலீஸ்ல மாட்டிட்டானா நம்மளுக்கு தான் சிக்கல். அது என்னன்னு பார்த்து உடனே முடியுங்க. அந்த சிரிக்கி மையம் போலீஸ்ல இருந்து தப்பிச்சிட்டானாப்பா. என்னடா சொல்ற? ஆ? நீ போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்தோடனே எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. ஆனா எப்படி இங்க வருவ நல்லா தெரியும்பா. உங்க முதலாளி தலைமறை ஆயிட்டாராம்டா. இப்போ என்னடா பண்றது? மாரியண்ணனுக்காக தாண்டா உண்மையை சொன்னேன். கண்டிப்பா என் முதலாளி புரிஞ்சுக்குவாரா. அப்புறம் எதுக்குடா அவங்க ஆளுங்க நம்ம ஊருக்குள்ள தெரிஞ்சுக்கிருக்காங்க? எனக்கு என்னமோ வேற மாதிரி தெரியுதுடா. பாருகுணா, நாங்க வசந்தியை கூட்டிட்டு வந்துடுறோம். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க மாமா வீடு ராஜமுந்திரியில் இருக்கு. அங்க போய் கொஞ்ச நாள் இருங்க. நிலைமை சரியானதும் நாங்களே வந்து பாக்குறோம். அவ என்னடா பாவம் பண்ணா? அவளையும் கூட்டு வந்து கஷ்டப்படுத்தணுமா? செத்து போயிடுவாடா. சொன்னா புரிஞ்சுக்கடா.
இவன்ட்ட என்னடா பேசிக்கிட்டு? ஏய், வசந்தியை கூட்டு வரோம், கல்யாணம் பண்ணிட்டு கிளம்புற வேலையை பாரு. என்னடா யோசிக்கிற? அம்மா தங்கச்சியை பற்றி தானே, கவலைப்படாத, நாங்கள் பார்த்துக்குறோம். யோ, ரத்தனவேலு சுந்தரோட கார் யானமலை பக்கம் போச்சாயா? பார்க்கல சார். அப்படி யாராவது போனா உடனே தகவல் சொல்றீங்க. சொல்லணும். சரிங்க. புரியுதா? சொல்றீங்க. எடுத்து வச்சு கொடுப்போம். வசந்தி, ஏதாவது குறை இருந்தா மன்னிச்சுக்கம்மா. ஏதோ இந்த அண்ணனுங்களால முடிஞ்சது. பெரியமா, பெரியமா. வாப்பா சிவா, என்ன இந்நேரத்துல? வசந்தி இங்க வந்துச்சு. இல்லையப்பா, வீட்ல ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியமா. எனக்கு தெரியலன்னு. அவன் வந்தானா? இல்லண்ணே, நான் பார்க்கலண்ணே. காலேஜ் கூட இன்னைக்கு வரலையேண்ணே. என்னடா மாப்பிள்ள சொல்ற? ஆமா மாமா, ரொம்ப பயமா இருக்கு மாமா. அந்த ஒரப்புனூர்காரங்க பொண்ணு கேட்டு வரும்போதே அந்த புள்ளையோட நடவடிக்கை சரியில்லைன்னு சொன்னேன். நான் எதை சொன்னாலும் கிறுக்கு பைய பேசுறாங்கிற மாதிரி தானே பாக்குறீங்க. சரி சரி, உங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சேத்தூர் வரைக்கும் வந்திருக்கேன். வெளில நான் கிளம்பி ராசவாளையம் பச்சை பிடிச்சி வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க மாமா. வந்துடுறேன்டா, வைடா. ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்க பண்ண உதவியை நாங்க மறக்க மாட்டோங்கய்யா. அதனால என்ன இருக்கு தம்பி, எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாம போயிட்டு வாங்க. வரோங்க ஐயா. வரோண்ணே. ஏய் இல்லப்பா, வீட்டுக்கெல்லாம் வேணாம், நேராக தோப்புக்கு போயிடுவோம். வண்டி சாய் உன்ட்ட தானே இருக்கு? வச்சுட்டு வந்துட்டோம் போலக்கடா, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். போடா. அண்ணா சொல்லுங்கண்ணே. தங்கம்மா, சுந்தர்கிட்ட போனை கொடுப்பா. இதான் தரண்ணே. மாப்பிள்ள, லாரி உன கணேசன் பேசுகிறாங்க. ம், சொல்லுங்கண்ணே. ஏப்பா சுந்தர, போலீஸ்ல இருந்து தப்பிச்சாலே அந்த பைய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட சுத்துற பையலோட சேர்ந்து நம்ம செட்டுக்கு தான் வந்தேன். அவனைத்தானே தேடிக்கிட்டு இருக்கோம். நம்ம வண்டியில ஏற்றி அனுப்பிச்சு விட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ண? அண்ணா, டிரைவர்கிட்ட சொல்லி கரெக்டுப்பட்டி மலல்மேட்டுக்கு வர சொல்லுங்க. மொத்தத்தை நான் பார்த்துக்கிறேன். ஆமாப்பா சுந்தர, நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுண்ணே, நான் பார்த்துக்கிறேன்.
இந்தானே. வா வசந்தி. வசந்தி! 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 ஐயா! வசந்தி! 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 வசந்தி!